ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது நம்ம ரெகுலராக டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட் த்ரெட்ஸு இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக? இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை இவ்வளோ பெரிய ஆடியன்ஸை வச்சு இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. இது மூலயமா அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ரெவன்யூ மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க? அண்டு அஸ் எ கிரியேட்டரா நம்மள எப்படி ரெவன்யூ மேக் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய கிரியேட்டர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்ஸ் நம்ம ஆர்கானிக்காக ரீச் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட பேஜில் ஃபாலோவர்ஸும் சரி வியூஸ் கவுண்ட்டும் சரி ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். இது மூலயமா நம்மளுக்கு நிறைய வியூஸை காமிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் மறுபடியும் ஆடுக்கு புஷ் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கும், அப்பப்போ தான் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஆட் ரன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நிஜமாலுமே உண்மையா இல்லை அந்த மாதிரி ஒர்க் ஆகுமா? இப்போ அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் சொல்கிறது தான் ஒர்க் ஆகுமா அப்படின்றதுக்கு நான் ப்ராக்டிக்கலாக என்னோட அக்கௌண்ட்லேயே நான் வந்து ஆடுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து என்னோட அக்கௌண்ட் தான். நான் இதுக்கு வந்து ஆட்லாம் ரன் பண்ணியிருக்கேன். ஆட் ரன் பண்ணி இது மூலயமா நான் சேல்ஸும் பார்த்துருக்கேன். ஓகேவா? இது என்னோட ஆட் அக்கௌண்ட்ல என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல எப்படி அஃபெக்ட் ஆகுது, என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோசியல் மீடியாவோட பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சோசியல் மீடியாவோட பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெட்டா பிளாட்ஃபார்ம்? இது பர்பஸ் என்னன்னா, இந்த மெட்டா பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பேரை வந்து நம்மள என்ன பண்ண வைப்பாங்கன்னா, இந்த மெட்டா வந்து நம்மளோட பிளாட்ஃபார்மை அதிகமாக யூஸ் பண்ண வைப்பாங்க. நம்மளோட பிளாட்ஃபார்ம் இல்லை, அவங்களோட பிளாட்ஃபார்மை நம்மள அதிகமாக யூஸ் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட பிரைமரி கோல். ஏன்னா இதுலேருந்து அவங்களுக்கு என்ன ப்ரோ ஆதாயம், இதுலேருந்து அவங்க என்ன பெனிஃபிட் பார்ப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இது மூலயமா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சோர்ஸ் என்னன்னா மெட்டா ஆட்ஸ். மெட்டா ஆட்ஸ் மூலயமா அவங்க நிறைய ரெவன்யூ பார்ப்பாங்க. மெட்டா ஆட்ஸ் மூலயமா விச் மீன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை காமிக்க வச்சு ரெவன்யூ பார்ப்பாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த மெட்டா ஆட் ரன் பண்ணணும்னா இவங்க என்ன பண்ணணும், இவங்க பிளாட்ஃபார்முக்கு அதிகமாக க்ரௌடை கொண்டு வரணும். க்ரௌடை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் உள்ள வரணும், உள்ள வந்து அவங்க வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த க்ரௌடு உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் தேவை. இப்போ இந்த கிரியேட்டர்ஸ் உள்ள வரணும்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கணும். கரெக்டா? பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் அவங்க இது மூலியமா ரெவன்யூ மேக் பண்றதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதோ ஸ்ட்ரீம்ஸ் இவங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்தால் தான் கிரியேட்டர்ஸ் உள்ள வருவாங்க. அண்ட் இதுல இருக்கிற கிரியேட்டர்ஸ்லாம் சும்மா ரேண்டமா கூகுள்ல இருந்து எடுத்து போட்டது தான், நான் பர்டிகுலரா எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? கிரியேட்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்தால் தான் இவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து எங்கேஜ் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. விச் மீன்ஸ் நம்மள மாதிரி ஆடியன்ஸ் இவங்க கான்டென்ட்டை பார்க்கறதுக்கு உள்ள வருவாங்க. ஸோ இது மூலயமா இவங்களும் பெனிஃபிட் அடைகிறாங்க. இந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுனால இவங்களுக்கும் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுனால தான் இதுக்கு க்ரௌடு வரும். இந்த க்ரௌடு வந்தால் தான் இவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி ஆடை வந்து புஷ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இதுவரையும் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது எப்படி மெட்டா வந்து அவங்க சைடு மானிட்டைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ கிரியேட்டர்ஸ் மட்டும் இவங்க கண்டென்ட் போட்டு இவங்க கன்சியூம் பண்ணுறதுனால இவங்ககிட்ட இருந்து இவங்க பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. கரெக்டா? ஆனால் இது மூலயமா மெட்டாவுக்கு என்ன பெனிஃபிட்னா, இவங்க இது அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வர்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மெட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனால இப்போ வந்து லைக் இது ஆர்கானிக் ரீச்ன்றது வந்து கிரியேட்டர்ஸுக்கு ஆர்கானிக் ரீச் கொடுத்து, இது வந்து கிட்ஸா இருக்கலாம், இவங்க என்ன மாதிரி கண்டென்ட்லாம் எல்லாருமே போடுறாங்களோ எல்லாத்துக்குமே இது காட்டும். மிடில் ஏஜ் பீப்புள், டீனேஜ். ஸோ இவங்க எந்த கண்டென்ட் போட்டாலும் இந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்கும் காமிக்கும். இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் இவங்கள ஃபாலோ பண்ணிப்பாங்க. கரெக்டா? ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதே இவங்க ஏதாவது இப்போ ரீச்சுக்காக இவங்க பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே இவங்க ஒரு பிஸ்னஸை வந்து கொண்டு போகணும், இவங்க இது மூலயமா ஒரு ப்ராடக்டா சர்வீஸை வந்து சேல் பண்ணணும்னா அதுக்கு கொண்டு வந்த விஷயம் தான் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா தான் மெட்டா வந்து அவங்க வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க.
இதுல வந்து இதுவும் சேம் தான். இது நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து காமிக்கும். ஆனா பர்டிகுலரா நம்ம ப்ராடக்ட் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் காமிக்கும். மத்த யாருக்கும் காமிக்காது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கிளாத்திங் பிராண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மென்ஸ் வேர் கிளாத்திங் பிராண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அது யார் யாருக்கெல்லாம் மென்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் டு இந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் காமிக்கணும். அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆட் மூலியமா டார்கெட் பண்ணிக்கலாம். இது ஆர்கானிக் ரீச் மூலியமா வராது. இப்போ நீங்க மென்ஸ் வேர் கிளாத்திங் மூலியமா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்கன்னா, அது குழந்தைங்களுக்கும் காமிக்கும், கேர்ள்ஸுக்கும் காமிக்கும், அப்பா, அம்மா எல்லாருக்குமே காமிக்கும். இதே நீங்க ஆட் ரன் பண்ணீங்கன்னா, நம்ம ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும் தான் காமிக்கும். ஸோ நம்ம இது மூலியமா நிறைய கன்வர்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அதுதான் இவங்களோட சோர்ஸ். விச் மீன்ஸ் ஆர்கானிக்கா வியூஸ் கொண்டு வர்றது, ரீச் கொண்டு வர்றது வந்து நார்மலா அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்றது. அதுல இருந்து அவங்க மானிட்டைஸ் பண்ணணும்னா ஆட் வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கூகுளோட பாலிசி, கூகுளோட ப்ரொசீஜர் அதுதான். ஓகேவா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஒன்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் ரீச் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும், ரீச் வந்து டிராப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா இல்ல நிஜமாலுமே இப்படிதான் ஒர்க் ஆகுமா? ரீச் வேணும்னே மெட்டா வந்து ரீச் எல்லாம் டிராப் பண்ணிடுவாங்களா நம்மள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு? அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா?